கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே, பராமரித்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தின் முதல் நாளில் தேவனுடைய சமூகத்தில் எங்களை குடும்பமாக அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையடையும்படியாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குவீராக. ஆண்டவரே உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களை கழுவி பரிசுத்தமாக்குவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க உதவி செய்வீராக. முழு உள்ளத்தோடு ஆராதிக்க உதவி செய்வீராக. முழு பலத்தோடு ஆராதிக்க ஒவ்வொரு பகுதியும் நீ ஆளுகை செய்வீரா, பயன்படுத்துவீரா? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. 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 மாத்தியோரோடு இணைந்து தேவனை துதித்து பாடி ஆராதிப்போம். செல்லெல்லாம் சைலண்டில் போடுங்க. எல்லாரோட செல்லும் சைலண்டில் போடுங்க. ஓகே. தகப்பனே, உம்முடைய கரங்களில் எங்களை போடுக்கிறோம். பரிசுத்தரே, மக்கு சோத்திரம் சோத்திரம் துதிகளை செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நல்ல ஆவியானவர் எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆனந்த சத்தத்தோடு நாங்கள் உம்மை துதிப்பதற்கு, மகிழ்ச்சியோடு உம்முடைய பிரவாரங்களில் நாங்கள் நுழைவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பரிசுத்தர், கணத்துக்கு பாத்திரம், மகிமைக்கு பாத்திரம், துதிக்கு பாத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிற துதினாலே எங்களை நிரப்புங்கப்பா. உம்மை துதிப்பதற்கு ஒரு சந்ததி உருவாகும் என்று சொல்லீரே, அழைத்திருக்கிறீரே, கிருபை பாராட்டியிருக்கிறீரே. அப்பா, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியை சொல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தினவரே, இன்னும் உற்சாகத்தோடு உம்மை துதிப்பதற்கு உதவி செய்யுங்க. உடைய நாமம் மகிமை அடையணும் ஆண்டவரே. உடைய ஒரே நாமம் மகிமை அடைய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் உள்ளத்தில் இருக்கிற எல்லா அசடுகளையும் கசப்புகளையும் மனவேதனைகளையும் அகற்ற வேண்டுமா. பரிசுத்த உள்ளத்தோடு உங்களை தொழுது கொள்வதற்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்குங்கப்பா, தடைகளை நீக்குங்க அப்பா. எல்லாரும் ஆண்டவரே சீக்கிரமாய் வந்து உமக்கு கொடுக்க வேண்டிய அந்த கணத்தை, மகிமையை, துதியை பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமக்கு செலுத்துவதற்கு ஆவியான உதவி செய்ய வேண்டுமா. சீக்கிரமா எல்லோரும் அழைத்து வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம், மகிமை இல்லாமக்கே கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு நாமத்திலே பிதாவே. நல்லவரே, உம்மை ஆராதிப்பே. வல்லவரே, உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே
அப்படியே ஒவ்வொரு வசனமாக வாசிப்போம். சங்கீதம் 100 1 - 5 வசனங்களை எடுத்து வாசிப்போம். நான் எடுக்கிறோம், நானே படிக்கிறேன், எல்லாரும் திருப்படி. பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு அவர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காணிக்கையோடு வாங்க, பொருளோடு வாங்க அப்படியெல்லாம் சொல்லலை. என்ன, எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு, துதியோடு அப்படி வரணும். நம்மெல்லாம் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய ஆடுகள். நம்மளாம் அவருடைய ஜனம். அந்த ஒன்று இருந்தால் போதும். நான்லாம் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த ஒன்று மட்டும் இந்த கிறிஸ்தவர்களுக்கு, போதகமார்களுக்கு, பாஸ்டர்களுக்கு அது ஒன்று இருந்தாவே நம்ம கிறிஸ்தவம் எப்படியோ பரவிடும். அந்த ஒன்று தான் இல்லை. நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அந்த ஒன்று தான், அந்த ஒரு நூலில் தான் தொங்கிட்டு நிற்கணும். வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு சந்ததி உருவாகும், அது கர்த்தரையே சேவிக்கும். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதை உணர்ந்து தான் பண்ணணும். எப்படி பண்ணணுமா? அவர் கம்பீரமாய் நாம் பாடுவோம், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். எப்படி வரணும்? எப்படி? ஆண்டவரை நான் தொழுது கொள்ள போகிறேன். யாரை தொழுது கொள்ள போகிறேன்? நான் என் ஆண்டவரை, என்னை படைத்தவரை, என் கடவுளை நான் ஆராதிக்க போகிறேன். பாருங்கள், இந்துக்களை பார்த்து கற்றுக்குங்க. ராத்திரி பூரா உட்காந்துருக்கிறான். எப்படா அந்த கேட்டு திறக்கும் அப்படின்னு ராத்திரி பூரா குளிச்சுட்டு பயபக்தியோடு போய் உட்காந்துருக்கிறான். உண்மையிலே அந்த கடவுள் அங்கே இருக்கிறாரா? அவனுக்கு புரியல. ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறோம். எந்த இடத்துல 2 பேர் சேர்ந்து தொழுது கொள்கிறீங்களோ அங்கே நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவரை ஆராதிக்கிற எந்த இடத்தில் நீ என்னை மகிமைப்படுத்துவாயோ அந்த இடத்தில் வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய வார்த்தை பார்த்தீங்களா? எந்த இடத்துல. அப்போது அவருடைய வாசல்களில் எப்படி வரணுமா? துதியோடும் பிரகாரங்களில் மகிழ்ச்சியோடும் புகழ்ச்சியோடும் வந்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரிங்கள். அவர் நல்லவர். அவர் நல்லவர் இல்லை? நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும், அவருக்கு விரோதமாக யோசித்தாலும், நம்ம எவ்வளோ நிந்திச்சாலும், சமயத்தில் திட்டி போடுறோம்ல ஆண்டவரையே, என்ன ஆண்டவரே அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தான் அப்படின்னு கஷ்டத்தில் சொல்லிடுறோம்ல, அப்பையும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் அவர் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார். ரைட், என் புள்ள அப்படின்னு விட்டுருவார். அவர் வேண்டியது ஒன்று, ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரம் என்ன பண்ண போகிறோம்? நல்லா துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த நன்றியோடு எப்படி பாடணும்? பாடுறப்போ வெறும் இந்த ஜனங்கள் என்னை உதடுகளினால் துதிக்கிறார்கள், இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்குது. அப்படி இல்லை, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மா அப்படி உட்காந்துக்கிட்டு நல்லா ஆண்டவரை துதிச்சு பாட போகிறோம். ஒரு சில பாடல்கள் எல்லோருக்கும் தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். காஸ்பல் ப்ரேயர் இதில் போட்டிருக்கோம், எடுத்து வச்சுக்கோங்க. செல் வச்சுருக்கவங்க எடுத்து வச்சுக்கிட்டு பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதும் எனக்கு அடியும் உலகினிலே, அந்த ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாக, எனக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார், அவர் ஒருத்தர் என்னோடு இருந்தால் போதும். எப்படி? என்ன சொல்லணும்? என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கணும்? இயேசு என்னோடு இருந்தால் போதும் அப்படின்னுட்டு. அது கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. கோடிக்கணக்கில் காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அப்பான்னு கூப்பிட்டா பக்கத்தில் நிற்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே, வேறு ஒன்றும் நாடே. இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே, வேறு ஒன்றும் நாடே. இயேசு போதும் எனக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ண துக்கமாக உட்காந்துருக்கீங்க? இல்லை, இயேசு போதுமானவராக இருக்கிறார். எப்படி? நம் தேவைகளை சந்திப்பதற்கு
தேவைகளை வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுப்பவர். நீங்கள் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுதே அவர் கொடுக்குற ஆண்டவர். பொல்லாதவர்களாகிய நீங்களே என்ன சொல்கிறாரு? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு இதை செய்ய அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா எப்படி செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு என் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அந்த இதை போடுமா? இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, இயேசு போதும் எனக்கு. நம்பிக்கையோடு பாடுவோம். இயேசு போதும் எனக்கு அழியும் உலகினிலே வேறு ஒன்றும் நாடே, கண்கள் காணும் பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, அழியா ஒன்று தருவார் என்று இயேசுவை நாடுவே. பாடுங்களா? பூமியிலே யாவும் நிலைப்பதில்லை, இதை எடுத்துகிட்டு போக போகிறோம். இதை எடுத்துகிட்டு போக முடியுமா? உருண்டு புரண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் இல்லை? நம்மளோட கண்கள் அந்த இதுக்கு மாயை எல்லாத்தையும் மாயை பார்த்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஏங்கிக்கிட்டே இருக்கோம். அது ஒரு காணல் நீர் மாதிரி தான். அந்த ஆசைக்கு அளவே இல்லை. பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் ஒரு ஆள் பெரிய பணக்காரன், எத்தனையோ ஒரு 1000 கோடிக்கு மேலே பெரிய பணக்காரன். சேஃப்டியாக அந்த ரூமில் வச்சுருந்தாராம், யாரும் உள்ளே போக முடியாத அளவுக்கு. வயசானன்னு சிலதெல்லாம் மறந்து போயிடல, நமக்கு பாஸ்வேர்டெலாம் மறந்துடல, அது மாதிரி உள்ளே போயிட்டு லாக் பண்ணிட்டார். பாஸ்வேர்டு மறந்து போச்சு, வெளியே வர முடியல. உள்ளுக்கெல்லாம் தங்கம் அது இது எல்லாம் இருக்குது, கரன்சி எல்லாம் இருக்குது, வெளியே வர முடியல, பாஸ்வேர்டு மறந்து போச்சு. கடைசியாக சாவ போகிறப்ப எழுதி வச்சுட்டு போனாராம். எதில்? ரத்தத்தை கீறிக்கிட்டு ரத்தத்தை
நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. என்ன எழுதி வச்சிருக்கானா, நான் இந்த சொத்து சோகம் எதுவும் என்னை காப்பாற்ற முடியல, வச்சிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு. இப்போ நிரந்தரமானது ஒன்றே ஒன்று, யார்? இயேசு மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் நம்மளோட எப்பயும் இருக்க போகிறார். அல்லேலூயா. அவரோட நாமும் இருக்க போகிறோம். அந்த ஒரு உணர்வோட எப்பயுமே என்ன நடந்தாலும், பவுல் சொல்றார், என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் நீங்கள் உண்டாலும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. முதல் பாடல். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. நல்ல சந்தோஷம் படுங்க. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நல்ல கைதட்டி சந்தோஷமா படுங்க. என் தேவைகள் எல்லாம் யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நல்ல கைதில் பாடுமா, நல்ல வார்த்தையின் மேலே கவலை ஒன்றும் எனக்கில்லையே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ரப்பா என்ற தேவன்,
இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என்னப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எங்கள் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா நீரே எங்கள் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன். தேவைகள் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மறுபடியும் அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா சந்தோஷமா பாடுங்க. கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எங்கள் தேவன். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எங்கள் தேவன். என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அல்லேலூயா. நம்ம சிரமப்பட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன பிரியமா? நம்ம கஷ்டப்படுறது, மரண வியாதியில் அவதிப்படுறது, இதெல்லாம் நமக்கு ஆண்டவருக்கு பிரியமா? வார்த்தை சொல்லி சொல்லி ஜெயிக்க பழகிக்கணும். அல்லேலூயா. ஒரு வசனம் திடீர்னுட்டு ஞாபகம் வந்துச்சு. எரேமியாஸ் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. ஒரு ஆள் எவ்வளோ ரைட்டாக கிளைம் பண்ணுறாரு பாருங்க. எரேமியா 14ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிங்க. 14:21. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை அருவருக்காதிரும். உம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை கனவீனப்படுத்தாதேயும். எங்களோடு உமக்கு இருக்கிற உடன்படிக்கை அபத்தமாகாதபடி. எப்படி கிளைம் பண்ணுறான் பாருங்கல்ல. எப்படி கிளைம் பண்ணுறான்? என்ன ரைட்ஸ் இருந்தால், என்ன உரிமை இருந்தால் ஆண்டவரோடு எவ்வளோ உறவாடுனா இப்படிலாம் கேட்க முடியும். நான் இப்படி விழுந்து போனேன்னா உங்களுக்கு தான் ஆண்டவரே. மோய்சன் சொன்னார்ல, இவங்களை கொண்டு போய் விட முடியாமல் வக்கு இல்லாமல் போனதுனால தான் அப்படி அழிச்சு விட்டாருன்னு சொல்லிடுவானுங்க ஆண்டவரே. அவனுங்க எப்படி சொல்கிறாரு? கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இவனுங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல, அதனால தான்டா அந்த ஆண்டவர் அவனுங்களை கொண்டு போட்டார்னு சொல்லிடுவாங்க ஆண்டவரே அப்படின்னு. எப்படி கேட்குறான்பா? என்ன உரிமை இருக்கணும்? என்ன உரிமை இருந்தால் அப்படி கேட்க முடியும்? அவர் வார்த்தையை சொல்லி கனப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா.
ஆண்டவரே உங்கள் நாம அருவருப்பாயிடக்கூடாது. உங்கள் சிங்காசனத்தின் மகிமை கேவலமாக மற்றவன் நினச்சிடக்கூடாது. ஆண்டவரே எங்களுக்கும் உங்களுக்கும் உமக்கும் இடையே இருக்கிற அந்த உடன்படிக்கையை நினைத்தரலும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு உறவாடினா தான் சில நேரங்களில் அப்படிலாம் நம்மளால் பேச முடியும். அதர்வைஸ் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? ஒருத்தன் பெரிய விசுவாசி ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு தினம் இந்த சோறு மட்டும் போதும் ஆண்டவரே அப்படின்னா. போடா பிச்சைக்கார பயலன்னு. நான் என்ன சொன்னேன்? போடா பிச்சைக்கார பயல. கேட்குறான் பாரு. ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்குறான்? ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்குறான்? எனக்கு இந்த சோறு கிடைச்சா போதும் ஆண்டவர். அவன் புத்தி அவ்வளோதான். இல்லை, நம்மள யார்? ராஜா வீட்டு பிள்ளைகள். அல்லேலூயா. நீங்கள் நான் யாருங்க? ராஜா வீட்டு பிள்ளைகள். ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம், ஒரு நாள் தாழ்ந்து போக மாட்டோம். எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளை நிறுத்தி தான் வச்சுருப்பார். அல்லேலூயா. எழுந்திருச்சுன்னு கர்த்தர் சொல்ல நினைத்தது தடைபடாது. அந்த ஒரு பாடல், என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் வாழ்க்கையில் எனக்குன்னு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ அது நிறைவேறியே ஆகும். அல்லேலூயா. எனக்கென்று முன் குறித்ததை அவர் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மீண்டும், என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. நல்லா சந்தோஷமா பாடுங்க. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க, விசுவாச அறிக்கை. நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மறுபடியும் நிச்சயம் நடக்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் உயர்வேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன். என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? என் தலையை உயர்த்துவது என் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. என்னை சிறப்பாக வைப்பது என் தேவனுக்கு மகிமை. என் புள்ள பிச்சைக்காரத்தனமாக இருந்தால் எனக்கு என்ன பெருமை இருக்கு? என் புள்ள அழுதுகிட்டு வறுமையில் இருந்தால் எனக்கு என்ன பெருமை இருக்கு? உங்கள் அப்பா யார் தெரியுமா? எப்படி சொல்லணும்? உங்கள் அப்பா யார் தெரியுமாடா? அப்படி சொல்லணும். இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். எப்படி சொன்னால், துஷ்ட மிருகம் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனதுக்கு இருக்கு. ஐயோ அப்படின்னு நம்மளை பார்த்து நடுங்கணும். இப்போ நம்ம ஆளுங்க நடுங்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பார்த்து அவன் பயப்படணும். நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸே கண்ணில் விரல விட்டு ஆட்டினோனுங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பயந்து இருந்ததுனால. ஆண்டவரே, பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மோதி பார்த்தாங்க. அவங்க செய்ய சொன்னதை நம்ம செய்யாதனால பழி வாங்கணும்னு நினச்சாங்க. சொன்னது, ஆண்டவரே நான் தப்பு பண்ணியிருந்தா தண்டனை ஏற்றுக்கிற ஆண்டவரே, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே, நீங்கள் பாருங்கள், இந்த வழக்கை உண்மையில சாற்றி விட்டேன், அவ்வளோதான். நம்ம இழுத்து கோத்து விட்டுட்டோம்னாக்க பார்த்துக்கலாம். அப்புறம் உன் கண்கள் காணும். ஆண்டவர் சொன்னதுன்னா, 1000 விழுந்தாலும் 10000 விழுந்தாலும் உன் எதிரிக்கு வர்றதை உன் கண்கள் காணும். அது நிறைவேறும். அல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? மறுபடியும் என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகு, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் கலந்த போது எனக்குள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. எனக்குள் என்றாரே. கர்த்தரின் அருகிலிருந்து நான் உனக்கு யாவும் செய்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகிலிருந்து நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை காத்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பாடினீங்களா? விசுவாசத்தோட பாடினீங்களா? கர்த்தர் சொன்னது தான். ஹல்லேலூயா. நிச்சயம் ஏற்ற காலத்திலே அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார். அதை எல்லாரும் பார்ப்பாங்க. இவங்க மட்டும் எப்படி இப்படி இருக்கிறான், இவன் எப்படி சந்தோஷமாக இருக்கிறான், இவன் மட்டும் எப்படி செழிப்பாக இருக்கிறான், இவன் செய்கிறது மட்டும் வாய்க்குது அப்படின்றத அவங்க வாயிலே சொல்ல வைப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடம் நல்ல முடிஞ்சவங்க முழங்கல்ல இருப்போம். முடிஞ்சவங்க முழங்கல்ல இருந்த ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று நன்றி உள்ள உள்ளத்தோடு நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமா என்னன்னு பார்க்குறார். ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் அல்லவா, உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை இன்னும் துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கின்ற தேவனே, நான் உம்மை காண வாஞ்சையே. நீர் என்னை காண்கின்ற தேவனே, நான் உம்மை காண வாஞ்சையே. தேவாதி தேவனே, துதிக்கு பாத்திரரே, தூய மனதுடன் மகிழ்ந்து
முடியாதே தேவாதி தேவனே. உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து பாமை நான் துதிக்கிறேன் துதிக்கிறேன் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம் நிலைமை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிற தேவன், நம் தேவைகளை அறிந்த தேவன். அந்த ஆண்டவரை வாயை திறந்து துதிப்போமா. அவருடைய சன்னிதானத்தில் ஆனந்த சத்தத்தோடு துதிபலியோடு வருவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய பிள்ளைகள். அப்பான்னு சொல்லுங்க. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம். நல்லவரே நாங்கள் வாயை திறந்து சொல்லுங்க. நன்றி உள்ள உள்ளத்தோடு. எத்தனையோ நன்மைகள், கோடான கோடி நன்மைகள், கோடான கோடி நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நம்ம துதிப்போம் நன்றி உள்ள உள்ளத்தோடு. நன்றி உள்ள உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் துதிப்போம். அவர் கேட்பது ஒன்றே ஒன்று, அவர் கேட்பது ஒன்றே ஒன்று தான். நம் துதியை தான் ஆண்டவர் விரும்புகிறார். துதிங்க துதிங்க துதிங்க. அப்பா நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். இம்மட்டும் நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரை. இம்மட்டும் எனக்கு நீர் நல்லவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரை. நீர் ஒருவர் மாத்திரம் தான் நல்லவர் ஆண்டவரை. நீர் ஒருவர் மாத்திரம் நல்லவர் ஆண்டவரை. என் இக்கட்டு நேரத்திலெல்லாம் நான் நம்பினவர்களெல்லாம் என்னை கைவிட்டாலும் நீர் ஒருவர் மட்டும் விலகாதவராக இருக்கிறீர். என்னை கைவிடாதவராக இருக்கிறீர். தாயின் கருவயிற்றிலே முன்குறித்த கர்த்தர் இந்த நாள் மட்டும் நடத்தி இருக்கிறீர். கோடிக்கு நாங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை நீர் உண்மை உள்ளவராய், வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராய், எப்படி உன்னை நான் கைவிடுவேன் என்று கேட்கிற தேவனாய் இருக்கிறீரே. அந்த அன்பிற்காய் சோத்திரம், அந்த அன்பின் ஆழத்திற்காய் சோத்திரம், அளவிட முடியாத அந்த அன்பிற்காய் கோடி 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 சோத்திரம். தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம் துதியை சொல்லி வருவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீர. எல்லாரும் வாயை தரங்க. எல்லாரும் 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 வாயை திறந்து அப்பா அம்மாக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா அம்மாக்கு நன்றி. நல்லவரே 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 உம்மை நாங்கள் நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளில் வாழ்பவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ நல்லவர் நல்லவர் நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இது மனிதர்கள் மத்தியில்
உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். Hallelujah. 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 எல்லாரும் வாயை திறக்கணும். Hallelujah. கரங்களை உயர்த்தி Hallelujah. உம்மை ஆராதிப்பதே உன் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜாவே. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு ராஜாவே. என் இயேசு ராஜா உம்மை, என் இயேசு ராஜா உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிப்பதே என் ஆசை. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசு ராஜாவே. Hallelujah. 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 Thank you, Lord. நன்றி 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 நன்றி. கரங்களை உயர்த்தி ஹalleluya. மகிமை மகிமை மகிமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஒரு மகிமையின் அனுபவத்தை உணரும்படியாக, தேவனுடைய வல்லமையை உணரும்படியாக, தேவனுடைய அபிஷேகத்தை உணரும்படியாக கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இப்பொழுது நிரப்பும் 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 நிரப்புவீராக. உடைய அக்கினியினால் நிரப்புவீராக. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. உடைய கிருபையினால் நிரப்புவீராகப்பா. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். ஹalleluya. எஸ் எல்லா 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 தேவையில்லாத கிரியைகள் அழிக்கப்படுவதாக. எஸ்
தேங்க்யூ மாஸ்டர். நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த தயவுள்ள கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. நன்றி. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. உம்முடைய மகிமை பிரவாகித்து ஒவ்வொரு நிரப்புவதற்காய் நன்றி. உம்முடைய மகிமையை நான் நிரப்புவதற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை நான் நிரப்புவதற்காய் நன்றி அப்பா. தேங்க்யூ. நன்றி நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு நிரப்புவதற்காய் நன்றி அப்பா. ஜீசஸ். ஆமென். கசப்புகளை மாற்றுவதற்காய் நன்றி. காயங்களை கட்டுவதற்காய் நன்றி. வெறுப்புகளை எடுத்து போடுவதற்காய் நன்றி. பலவீனங்களை மாற்றுவதற்காய் நன்றி. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம அப்படியே அமருவோம். ஜெபிக்க போகிறோம். ஒன்று 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. ஆமென். உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. நம்முடைய இருதயங்களில் இருக்க வேண்டிய ஒரு காரியம் 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். தேவனை பற்றுகிற அன்பு. நம்ம அருமையாக சொன்னாங்க, வார்த்தையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்கிற பொழுது, நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது அந்த உரிமை நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் நடத்துவாராக. அதனால் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே இப்போ நாங்கள் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்து எங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்வீராக. ஒரு மனத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் எங்கள் இருதயங்களை விட்டு வெளியேறட்டும். தேவனை பற்றுகிற அன்பினால் நிரப்பப்படட்டும். கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராய் ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் திருப்பப்படுவதாகப்பா. நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நீ கட்டாயம் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்க எங்கள் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமாய். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். ஆமென். அல்லேலூயா. ஆவியானவர் பொழியப்பட போகிறாரா? ஏற்கனவே பொழிந்து அருளினாரா? ஆமென். இப்போ ஆவியானவர் இருக்காரா இல்லையா? இருக்கார்லா? ஆமென். அப்போ ஆவியானவர் நம்ம ஜெபிப்பதற்கு உதவி செய்வார். ஆமென். ஸோ முதலாவது ஜெப குறிப்பு மத்தியில் இருக்கிற ஐவின், தம்பி ஐவின் வந்து ஜெபிப்பாங்க. அதில் 2வது அதிகாரத்தில் தீத்துல 11வது வசனம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி. அப்போ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அப்போ எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்தியா 30 முக்கோடி தேவர்களை வணங்குகிற
ஒரு ஆன்மீகத்தில் ஊறியுள்ள ஜனங்கள் நாடு. அமைச்சபிப்போம். கிருபையும் இருக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த நாளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜெப குறிப்புக்காக உடைய சமூகத்தில் வருகிற சுவாமி. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்கள் இந்திய தேசத்தை, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்களை, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஆளுகிற தலைவர்களை, அதிகாரிகளை, ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமக்கு நேராக நாங்கள் வைக்கிறோம். தேவனே அப்பா, இந்த இந்திய தேசத்தின் மீது உடைய நோக்கம் இருந்ததுனால ஆமென். ஆண்டவரே உடைய சீஷனாக இருந்த தோமாவை அனுப்பினீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, 2000 வருடங்கள் கடந்தும் அநேக சுவிசேஷங்களும், அநேக ஊழியங்களும், அநேக சபைகளும், அநேக திருச்சபைகளும் ஆண்டவரே அநேக காரியங்களை எழுமின பொழுதிலும் ஆண்டவரை இன்னும் அறியப்படாத இடங்களும், Yes, Lord. ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உள்ளங்களும், ஆமென். ஆண்டவரை இன்றும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களும் ஆண்டவரே இன்றைய வழியும் ஆண்டவரை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு விசை ஆண்டவரை எங்கள் இந்திய தேசத்தை நீர் கிருபை பாராட்டுவீராக. மறுபடியுமாக இந்திய தேசத்தை அசைப்பீராக. மறுபடியுமாக ஒரு யவன ஜனத்தை இந்த தேசத்தில் எழுப்புவீராக. ஆண்டவரே, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஆண்டவரே நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம் என்று பவுல் சொல்லுகிற பிரகாரமாக ஆண்டவரே நாங்கள் சமாதானமான ஜீவியம் பண்ணும்படி, நாங்கள் நல்லொழுக்கமான வாழ்க்கை வாழும்படி ஆமென். இவர்களுக்காக உடைய சமூகத்தில் வருகிற சுவாமி. ஆமென். தேவன் தாமே எங்களுடைய ஜபங்களை கேட்பீராக. தேவன் தாமே ஒரு பெரிய அசைவு உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இந்திய தேசத்தில் ஆண்டவரே அநேக பாஷைக்காரர்கள், ஆமென். அநேக தெய்வங்களை வணங்குகிறவர்கள், ஆண்டவரே அநேக ஆண்டவரை நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறபடி ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பியிருக்கிற கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று, அந்த ஆமென். நித்திய ஜீவனை இந்த இந்திய தேசத்திற்கு மறுபடியும் தரும்படியாக ஆண்டவரே உடைய ஜனத்திற்கு நீர் மறுபடியும் இரக்கம் பாராட்டும்படியாக, ஆண்டவரே இந்த ஜனத்திற்கு மறுபடியும் தயவு பாராட்டும்படியாக ஆமென். உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிற சுவாமி. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்திய தேசத்திற்கு ரட்சிப்பை தருவீர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 2வது ஜெப குறிப்புக்கு சிஸ்டர் அனிதா டேனியல் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே வசனம் சொல்லுது, தீத்துவில் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், நீயோ ஆரோக்கியமான உபதேசத்தைக்கு ஏற்றவைகளை பேசு. 7ஆவது வசனம் சொல்லுது, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. அப்போ இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள் எல்லாரும், எல்லா மிஷினரி ஸ்தாபனங்களும் ஆரோக்கியமான காரியங்களை பேசும்படியாக, எல்லாரும் நல்ல தேவனுடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாக பேசும்படியாக, ஆரோக்கியமான உபதேசத்தை உபதேசிக்கும்படியாக எல்லா திருச்சபைகளுக்காகவும், எல்லா ஊழியங்களுக்காகவும், எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் அவளோடு இணைந்து நம்ம ஒருமனப்பட்டு செபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே ராஜா இந்த விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. பராக்கிரமம் செய்கிற கரங்களை உடைய தகப்பன் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உடைய செவிகள் திறந்த வண்ணமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ராஜா, அந்த நேரத்தில் ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பன் அப்பா தகப்பனே ராஜா, உம்முடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆண்டவரே எங்கள் திருச்சபை மத்தியிலே நீர் தொனிக்க பண்ண வேண்டுமாய் கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா ஊழியக்காரர்களை கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சந்நிதியிலே கிடத்துகிறோம் ராஜா. தகப்பனே, அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் ஆண்டவரே. இதோ தகப்பன் 5 வகையான ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மலைவாழ் மக்களிடத்தில் செய்யப்படுகிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிராமங்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. திருநங்கங்கள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம்
ஆண்டவரே. அப்பா, எல்லா வகையான ஊழியங்களிலும் என் கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக ராஜா. தகப்பனே, பக்க வழியாய் நுழைந்து உமது நாமத்தை கெடுக்கிற ஒவ்வொருவரும் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக. உண்மையாயுமை தொழுது கொள்ளுகிற உமது நாமத்தை சுமந்து கொண்டு உமது வார்த்தையை இறுக பிடித்துக் கொண்டு விசுவாசத்தின் நிமித்தமாய் ஓடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக ராஜா. இதோ தகப்பனே, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் எங்களுக்கு பதில் கொடுப்பீராக ஆண்டவரே. அன்று செங்கடலை இரண்டாய் பிளந்து ராஜா உம்முடைய ஜனத்திற்காக இயற்கைக்கு மாறான அற்புதத்தை செய்தீரே. உம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்காக அப்படிப்பட்ட பயங்கரமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக ராஜா. அப்பா தகப்பனே ராஜா, வட மாநிலங்களே அதிகமாய் பாதிக்கப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை கரத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனுடைய மகிமை வெளிப்படுவதாக ராஜா. அநியாயமாய் சிறைக்கு செல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களின் அவர்கள் குடும்பங்களை பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசுகிறபடியினாலே நாங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை தகப்பனே. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ராஜா, எங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவையும் உம்முடைய ஜீவ வார்த்தையும் அழிக்க முடியாது ராஜா. கர்த்தர் எங்களுக்காய் வழக்காடுவீராக, கர்த்தர் எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக, கர்த்தர் எங்களுக்காய் யுத்தம் செய்வீராக. ஊழிய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாமத்தினாலே பாதுகாக்கப்படுவார்களாக. சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக தகப்பனே. அதே போல திருச்சபை மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ராஜா. இதோ தகப்பனே, ஒரு அற்புதம் செய்தீர். செங்கடலில் இரண்டாய் பிளந்த அற்புதம், இதோ கண்மலையை உடைத்து தண்ணீரை கொண்டு வந்த அற்புதம் ஒரு ராக்கேல் வரைக்கும் தெரிய வந்தது ஆண்டவரே. அப்பா, அதே போல அந்த ராகாப் சொன்னாலே ஆண்டவரே, உங்களுடைய தேவன் மிக பெரியவர், அதன் நிமித்தமாய் நாங்கள் நடுங்கி போயிருக்கிறோம் என்று சொன்னாலே ஆண்டவரே. வேவு பார்க்க வந்தவர்களிடத்தில் அவள் சொன்ன காரியத்தை போல என் கர்த்தர் இந்த நாட்களிலும் அதிசயமான அற்புதத்தையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வீராக ராஜா. நீர் மகா பெரிய மகிமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவீராக, எங்கள் கண்கள் காணும்படி செய்வீராக. ஊழியங்கள் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வகையான அந்தகார வல்லமைகளும், இதோ அதிகாரத்தின் ஆவிகள், மனுஷீக ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக. அவனுடைய திட்டங்கள் நொறுக்கப்படுவதாக, ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாய் போவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு முன்பாக முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணுமே. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஒவ்வொரு ஊழியர்கள் மத்தியிலும் ஊழியங்கள் மத்தியிலும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக ராஜா. பெரிய எழுப்புதலை நாங்கள் காண போகிறோம். கர்த்தருடைய சேனை எழும்ப போகிறது. அதற்காக இப்பொழுதிருந்தே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். அப்பா, கர்த்தர் பலத்த கரத்தோடு ஓங்கிய புயத்தோடும் இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன் ராஜா, இந்த நாட்களிலும் உம்முடைய ஊழியக்காரர்களை வழிநடத்த போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெப குறிப்புக்கு சிஸ்டர் அனிதா லாரன்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க. அப்போஸ்தலர் பணி 11ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். இன்றைக்கு வீட்டார், கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனைவி ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, பெற்றோர் ரட்சிக்கப்படலை. ஆக இன்றைக்கு குடும்பத்தார், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவங்க ரட்சிக்கப்படணும். அதற்கேற்ற செய்கைகள், நற்கிரியைகள் வீட்டில் நடக்கணும். ஒருவர் விட்டு கொடுத்து வாழணும், சமாதானத்தோடு அன்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த குறிப்புக்காக சகோதரியோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். அன்பிற்குரிய இறைவனே தேவா, இதோ இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்கள் அனைவரையும் ஆண்டவரே இதோ உமது பிரசன்னத்தில் நீர் அமர் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே இதோ எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற ஆவியை எங்களுக்கு தாருங்கப்பா. இதோ இந்த நேரத்திலே கூட ராஜா, இதோ குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் முன்பாக நாங்கள் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த சமாதானத்தை குலைக்கிற ஆவிகளை ஆண்டவரே உமது நாமத்தினாலே நாங்கள் கட்டுகிறோமே
ராஜா. ஆமென். அப்பா இதோ நோவா தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டது போல ராஜா, இதோ நாங்கள் எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு ஏற்ற ஆவியை நீங்க எங்களுக்கு தாருங்கள் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் நாங்கள் உணர்வில்லாத ஜனங்களாய் இருந்து போகாதபடிக்கு இதோ உணர்வுடைய ஆவியை நீர் எங்களுக்கு ஊற்றுங்க ராஜா. ஆமென். அப்பா உம்மோடு கூட இருக்கணுமே ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் பரலோகத்திற்கு வரணுமே ஆண்டவரே. ஆமென். இன்னும் எங்களோட ஏனைய ஆத்துமாக்களை நாங்கள் கூட்டிட்டு வரணும் ராஜா. அப்பா இதோ எங்கள் குடும்பத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆமென். இதோ கணவன்மார்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா அம்மா, தந்தை தாய் அனைவரையும் உமது கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவர்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கப்பட்ட ஒரு விதையும் நாங்கள் இங்கே விட்டு விடாதபடிக்கு இதோ நாங்கள் எங்களோடு கூட எடுத்துட்டு வரணும் ராஜா. அதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இதோ இன்னும் இந்த பொல்லாத காலத்திலே ராஜா, இதோ ரொம்ப மோசமான காலமா இருக்கிறது ஆண்டவரே. பிள்ளைகள் அனைவரும் மோசமாய் போய் கொண்டிருக்கிறார்கள் ராஜா. இதோ அவர்களுக்கு ஏற்ற எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும், அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு ஏற்ற ஆவி எங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இதோ எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாத படிக்க ராஜா, உம்மை விட்டு பிரிந்து போகாத படிக்க ஆண்டவரே, நாங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டி காக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற ஞானத்தை கொடுங்க ராஜா. இதோ அதே போல எங்கள் சபைக்குள்ளேயும் சரி, எங்கள் வீடுகளுக்குள்ளேயும் எந்த அந்தகார வல்லமைகளும் பிசாசின் கிரியைகளையும் கடந்து வராத படிக்க ஆண்டவரே நாங்கள் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. உமது வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளணும் ராஜா. அதற்கு ஏற்ற எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்திலே கூட ஆண்டவரே, இதோ நாங்கள் உணர்வில்லாத ஜனமாய் நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா. இதோ உம்முடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. அதற்கு ஏற்ற ஞானத்தையும் எங்களுக்கு பொறுமையையும் ஆண்டவரே கொடுங்க. ஆவியினுடைய கனிகளையும் வரங்களையும் நீங்க எங்களுக்கு கொடுங்க அப்பா. அப்பா நீர் அவ்வாறு செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அடுத்த ஜெப குறிப்புக்கு திக்ஷா ஜெபம் பண்ணுவாங்க. சங்கீதம் 119 9வது வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா இன்றைக்கி வாலிபர்கள் ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி போதையை போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க ஸ்கூலில். அதே போல் கல்லூரியில் அவங்களும் வந்து வாலிப பிள்ளைங்க தான், ஆனால் போதைப் பொருளை போட்டுட்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாலிப பிள்ளைகள் மனம் திரும்பும்படியாக, தேவனுடைய வசனத்தை காத்துக்கொள்ளும்படியாக, வாலிபர்கள் சேனையாக எழும்பும்படியாக, அதே போல் சிறு குழந்தைகளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, தேவனுக்காக எழும்பும்படியாக மகளோடு இணைந்து நாம் செபிப்போம். மகா கிருபை மிரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை இந்த கூட்டுகைக்கு கூட்டி வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவர் இருவர் என்னிடத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கூடி ஜெபிச்சால் அந்த இடத்துல நீங்கள் அசைவாடுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா நாங்கள் இத்தனை பேர் ஒரு ஜெப குறிப்புக்காக நாங்கள் கூடி இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஊழியத்துக்கு என்று ஆண்டவரே படைக்க பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா எக்காரணத்துக்கு கொண்டு ஆண்டவரே பிசாசினுடைய வலையில விழுகாத படிக்க நீங்க பாதுகாத்து கொள்றதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களையும் கூட ஆண்டவரே, அப்பா யாரை அடிச்சா ஆண்டவரே உம்முடைய ஊழியம் விழுமோ, அப்பா அந்த வகையில பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறானே ஏசப்பா. ஆண்டவரே இந்த உம்முடைய சபைக்கு தூண்களாய் நிற்க வேண்டிய ஆண்டவர் சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா கடத்துறது ஆண்டவரே, அவங்களை கொடுமைப்படுத்துறது போன்ற நிறைய உமக்கு ஆண்டவரே பிடிக்காத சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை நிகழ்றதை நாங்க பாக்குறோமே ஆண்டவரே. அப்பா அது எல்லாத்தையும் நீங்க அருகரிக்கிறீங்களே ஏசப்பா ஆண்டவரே. அதற்காக இன்று நாங்க உம்முடைய திறப்பில் நாங்க வந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்படி இருக்கிற ஒவ்வொரு கட்டையும் ஆண்டவரே நாங்க அவிழ்த்து நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பூலோகத்தில் எது நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் நீங்க சொன்னிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா இந்த கட்டை ஆண்டவரே அறுக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே. அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்ட ஆண்டவரே அதோடைய ஆன்சரை நாங்க பார்க்கறதுக்கு எங்களுக்கு நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாட்கள்ல கூட ஆண்டவரே அப்பா உயிர் ஆண்டவரே ஒரு பொருட்டாக நினைக்காம ஆண்டவரே எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏசப்பா ஆண்டவரே. அப்படி இருக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த மரண படுக்கையில ஆண்டவரே நீங்க அவங்களை தெரிந்து கொள்றதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ட்ரக்ஸ் எடுக்கிற ஒவ்வொருத்தவங்களையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய கையில இப்ப ட்ரக்ஸ் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க ஆண்டவரே தொட்டீங்கன்னா உம்முடைய ரத்தம் ஆண்டவரே அவங்க மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களால பைபிள் எடுக்க முடியுமே ஏசப்பா ஆண்டவரே. அதை நாங்க விஷனா வச்சு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கிறோம் ஏசப்பா ஆண்டவரே.
ஆண்டவரே அதற்குரிய பரிசுத்தத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபம் இந்த கூரையிலே ஆண்டவரே தடுக்கப்படாம ஆண்டவரே உம்முடைய பரலோகத்துக்கு உம்முடைய சமூகத்துக்கு வர நீங்க உதவி பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் வைத்த ஆண்டவரே அப்பா பெரிய ஊழியம் எழுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய கிரியை ஆண்டவரே என்றென்றைக்கும் ஆண்டவரே தடுக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா அதற்காக நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இளைஞபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால கரங்களை தட்டி நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். திக்ஸாவுக்கு இன்னைக்கு யாருக்கு? ஓகே மல்லிகா சிஸ்டர் உங்களுக்கு யாருக்கு? ஜானா. ஓகே அவங்க பேத்திக்கு, அக்காவுக்கு நாளைக்கு, அனிதாவுக்கு, அமுதாவுக்கு, ரினி சாட்டர்டே. ஓகே சரி. ரெஜினா சிஸ்டர் வாங்க. இவங்களுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற எல்லாரும் கரங்களை அவள் மீது நம்ம நீட்டிக்கொள்வோம். கர்த்தர் இந்த குடும்பங்களை, இந்த பிள்ளைகளை அபரிவிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய மகிமையின் கரத்தில் இவங்க ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்தப்படும்படியாக இவனுடைய எதிர்காலம் சிறந்திருக்கும்படியாக தேவன் தாமே இவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்துக்கிறோம். கரங்களை அவங்க மேலே நீட்டிக்கொள்ளுங்கள். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே இந்த நல்ல நேரத்திற்காக கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் இருக்கிறதை உணர செய்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. தகப்பனை இதுவரைக்கும் நடத்தினவரே, இனிமேல் நடத்த போகிறவரே உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொன்ன வசனத்தின்படி வாக்குத்தத்தின்படியே இந்த நேரம் வரைக்கும் நீங்க பாதுகாத்து பத்திரப்படுத்தி சுகப்படுத்தி பலப்படுத்தி தீர்க்காய்ச்சை கொடுத்து பிள்ளைகளை நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களில் இந்த வாரத்தில் அப்பா பிறந்த நாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, தொடுவீராக. உமது கரம் இருந்து இரத்தத்துக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிசயமாய் நடத்துங்கப்பா. பிள்ளைகளுடைய தேவைகள் என்னவென்று அறிந்தவர் நீங்க மாத்திரம் தாப்பா. மெய்யான தேவன் ஆண்டவரே. அப்பா அந்த புதிய வருடத்திலும் புதிய மாதத்திலும் அப்பா புதிய நாட்களிலும் கூட நீங்க அப்பா அந்த பிறந்த நாளை ஆசீர்வாதமாய் நடத்தி அவருடைய தேவைகளை சந்தித்து அப்பா நல்ல ஒரு கிருபையும் அப்பா உம்மிடத்தில் நல்லவர்களாக நடக்க, நன்மைகளை செய்ய அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க இந்த புதிய ஆண்டு முழுவதும் காத்துக் கொள்ளுங்கப்பா. அதே போல அப்பா தகப்பனே திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த புதிய ஆண்டிலும் சிறப்பானவர்களாக இருக்க, உமக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க, அப்பா உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க, குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, கட்டி எழுப்புவதற்கு நல்ல எழுப்புதலை கொண்டாடுவதற்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த பார்த்த நாள்களில் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. நீங்க அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க. உன் வழியிலே நடக்கக்கூடியவர்களாக குடும்பங்கள் நடத்த, குடும்பங்கள் கட்டி காத்துக்கொள்ள அப்பா அதிசயமாய் நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் கிருபையா நடத்த வேண்டுமாய், இரக்கத்தினால் அப்பா நன்மையால் முடிசூட்ட வேண்டுமாய் கூட இந்த புதிய வயது புதிய ஆண்டு இருக்கும்படியாய் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையாய் நடத்தப்பதற்காக நன்றி. பிள்ளைகள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி. உம்முடைய கிருபையாலும் நன்மையாலும் முடிசூட்டி அதிசயமாய் நடத்தி அன்பாய் நடத்தி இரக்கத்தை காண்பிப்பதற்காக நன்றியோடு சோத்திரித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி வாழ்த்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. புதிய வருஷத்தில் தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். நாம் அப்படியே எழும்பி நிற்போம். எழும்பி நின்று தலை மேலே கரங்களை வைத்து ஆண்டவரே எங்களுடைய காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரியை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் எழுதப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தையினால் ஆண்டவரே நாங்கள் கட்டப்படும்படிக்கு, ஞானத்தினால் கட்டப்படும்படிக்கு, ஆண்டவரே விவேகத்தினால் ஆண்டவரே நிலைநிறுத்தப்படும்படிக்கு கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எல்லா வாய்த்தவங்க ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக, எங்கள் குடும்பத்தோடு பேசுவீராக. ஆண்டவரே நீர் பேசுகிற வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்வீராக, வார்த்தையின்படி வாழ உதவி செய்வீராகப்பா. ஒரு நாள் ஆண்டவரே நாங்கள்
நாங்கள் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, இடறி விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் கட்டப்படுவதாகப்பா, எங்கள் குடும்பங்கள் கட்டப்படுவதாக, குடும்பங்கள் கட்டப்படுவதாகப்பா. எல்லா பலவீனமும் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே அமருவோம். சின்ன பிள்ளைங்க சண்டே கிளாஸ்க்கு போயிருங்க. 6th வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க இன்றைக்கு